இந்த குறும்படத்திற்கு இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு நெப்போலியன் அவர்கள். 45 நிமிடம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்று விட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய படத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன். நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன். படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது. இது 3 இடத்துல நான் அப்படியே கண்ணெல்லாம் குழம்பாயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான படம். மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது. எனது அலங்கார் திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சமூகத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். இது நோன்பு காலத்திலே கூட அந்த எங்களுடைய அன்பு தொந்தரவை பொருட்படுத்தாமல் இங்கே 2 நண்பர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதில் முதலிலே ஐயா எல்கேஎஸ் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னும் நோன்பு திறக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. தலைமை தாங்குகின்ற அருமைக்குரிய மாமா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தினுடைய தலைவர் மாலைராஜா அவர்களே, குறும்படத்தை வெளியிட்ட அருமைக்குரிய பெருந்தகை, அன்பாளர், பண்பாளர், பாசமிக்கவர், சாகித்ய அகாடமி விருதாளர் ஐயா வண்ணதாசன் அவர்களே, இந்த படத்தை பெற்றுக்கொண்ட அருமைக்குரிய ஐயா விக்ரமன், திருநெல்வேலியினுடைய கலைக்களஞ்சியமாக நாவலராக, எழுத்தாளராக, பண்பாளராக திகழ்கின்ற அருமைக்குரிய அண்ணாச்சி இரா நாரும் பூநாதன் அவர்களே, எங்களுடைய கருணைமிக்க வள்ளல்களில் ஒருவராக திகழும் டாக்டர் ஐயா பிரேமச்சந்திரன் அவர்கள், சதகத்துல் அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் திரு சௌந்தரமகா தேவன் அவர்கள், எங்கள் அன்பு அண்ணன் வழக்கறிஞர், எழுத்தாளர், நாவலர் எம் தீன் அவர்கள், மேலப்பாளையம் அலங்கார் திரையரங்கத்தினுடைய நடத்துனர் லயன் ஆர் மணிகண்டன் அவர்கள், தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தினுடைய இணைச் செயலாளர் பேராசிரியர் நா ராமச்சந்திரன் அவர்கள், திரு எஸ்பி துரை அவர்கள், எங்களுடைய அருமைக்குரிய குடும்ப நண்பர் மாப்பிள்ளை சிவா அவர்கள், இந்த குறும்பட விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற திரைப்பட வித்தகர் விக்ரமன் அவர்கள், இந்த படத்தை இயக்கியிருக்கின்ற அருமைக்குரிய நண்பர் திரு கே.எஸ். முத்தமிழ் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விளக்கெல்லாம் அணைக்கப்பட்டது. ஒரு புறத்திலே திரை மிளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த திரையில் கண்முன்னே ஒரு வரலாற்றை, கண்முன்னே ஒரு
பிசிக்கலி சேலஞ்சு என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நிகராக ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கும் போது மனத்துக்குள்ளே 1000 வேதனைகள் வந்து கொண்டிருந்தது. மாற்றுத்திறனாளிகள் என்று லேசாக சொல்லிவிடுகின்றோம். சக பிள்ளைகளோடு அவர்கள் வகுப்பறையிலே உட்காரும் போது அவர்கள் சிரிக்கின்ற ஏளன பார்வை, அவன் நடந்து வந்து கடைசியிலே அந்த ஆசிரியை அந்த பின்னாலிருந்து வந்து அவனை பார்க்கின்ற பார்வை, அதிலே ஒரு இரக்கம். அதற்கு பின்னர் அவன் என்ன நிலையிலே மனத்தளவிலே இருக்கின்றான் என்கின்ற பார்வையை ஆசிரியை செலுத்த வேண்டும், செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அங்கே அந்த கதாபாத்திரத்தினுடைய அமைப்பு அவர்கள் அதனை எளிதாக எடுத்துக்கொண்டார்களோ. சைக்காலஜி, மோட் ஆஃப் சைக்காலஜி பேப்பர்கள் ஆசிரியர்களுக்கு பிஎட் படிப்பிலே கற்றுக் கொடுக்கப்படும். ஆனால் அந்த ஆசிரியை சகோதரி வந்திருக்கிறார், அவர் அவ்வளவு அழுத்தமாக நெஞ்சிலே உட்கார்ந்து விட்டார். அதற்காகத்தான் இத்தனையும் சொல்லுகிறேன். இந்த நடராஜன் என்கின்ற அந்த பாத்திரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆசிரியராக ஐயா கிருஷி சார்வால், அந்த கிருஷி சார்வாலுடைய அந்த சைக்கிள் அப்படியே சாலையிலே வரும்போது எவ்வளவு பிரமிப்பாக இருந்தது. அதை போல ஒவ்வொரு துவக்க பள்ளியிலும் நடுநிலைப் பள்ளியிலும் தலைமை ஆசிரியர்களுக்கு என்று ஒரு மிடுக்கு உண்டு. அருமையான மாமா புத்தநேரி செல்லப்பா அவர்கள் அந்த நிமிர்ந்த பார்வையோடு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தலைமை ஆசிரியருடைய கொஞ்சம் மிடுக்கான அந்த தோற்றத்தில் அவர்கள் நடந்து வரும்போது, அவர்கள் ஏற்கனவே புத்தநேரி பள்ளியிலே தலைமை ஆசிரியராக நிர்வாகியாக பொறுப்பேற்றவர் என்கின்ற பார்வையும் என் மனத்துள்ளே வெளிவந்து போனது. அருணா சிவாஜி அவர்கள் மரத்தை வெட்டுவது போல் காட்டியிருந்தார்கள். அருணா சிவாஜியினுடைய பிள்ளையாக ஒருவர் இருந்திருந்தால் எப்படி இருப்பாரோ அந்த தோற்றத்திலே அவர் அன்றைக்கு இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய அருமைக்குரிய மாமா அருணா சிவாஜி வரவில்லை என்று நினைக்கின்றேன். நெஞ்சத்தை தொட்ட ஒரு குறும்படமாக இருக்கின்றது. இன்னும் பல்வேறு சாதனைகளை எங்களுடைய அருமையான சகோதரர் முத்தமிழ் அவர்கள் படங்களை இயக்கி வெளியிட்டு பெருமை சேர்க்க வேண்டும். உங்களுடைய படத்தை பார்த்து ஒரு கட்டத்திலே நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன். வாழ்க உங்களுடைய திரைத்தொண்டு என்று வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வாழ்த்து. அண்ணன் எல்கேஎஸ் அவர்கள் கண்ணீர் ஊத்த காட்சியை கண்டேன் என்று சொன்னார்களே, இந்த படத்தினை நான் தயார் செய்து முடித்தவுடன் நடிகர் நெப்போலியன் அவர்களிடம் முதலிலே தயாரிப்பாளர் என்ற முறையிலே போட்டு காண்பித்தேன். அந்த நேரத்திலே என்னோடு இருந்த ஒரே ஒரு சாட்சி என்னுடைய நண்பர் சங்கர் மட்டும்தான். படம் பார்த்துவிட்டு கேரவனில் வச்சு தான் படம் போட்டு காமிச்சோம். படம் பார்த்துவிட்டு ஒரு 6 மணி 7 மணி இருக்கும். படம் பார்த்துவிட்டு மௌனமாக அந்த கேரவனை விட்டு வெளியே இறங்கி விட்டார். ஒருவேளை அவருக்கு இந்த படம் அதிருப்தியாக இருக்குமோ என்று நான் தயங்கி கொண்டே வந்தேன். அவர் பின்னால் நான் மௌனமாக நடந்து வந்தேன். வாட்ச்மேன் தூரத்திலே ஒரு கையிலே பெரிய டார்ச் லைட்டோடு அந்த மயோபதி மருத்துவமனை அமைந்திருக்க வயல்வெளியில் நின்று கொண்டிருந்தார். அவரை கூப்பிட்டார். அந்த டார்ச் லைட்டை அடித்து கையிலே காண்பித்தார். நான் மயிர் கூச்செறிந்து பேச வாயில்லாமல் இருக்கிறேன் முத்தமிழ் என்று சொன்னார். அந்த பாராட்டுரையை இன்றைக்கு ஐயா எல்கேஎஸ் அவர்கள் தந்திருக்கிறார்கள்.